எங்க வீட்டுக்காரர் 25 வயசுல ஒரு கார் வாங்குனாருங்க. மாமனார் வந்து அதுக்கு பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சாரு. "கார் வாங்குறது ரொம்ப ரிஸ்க் தம்பி. அத வாங்கவே கூடாது" அப்படின்ட்டு. எங்க அண்ணிகிட்ட போயி எங்க வீட்டுக்காரர் பேசிட்டு இருந்தாரு. என்ன பேசிட்டு இருந்தாருன்னு கேட்கணுமே. என்ன பேசிட்டாருன்னா, "இந்த பரதேசி எதுக்கும் என்ன விட மாட்டேங்கிறான்" அப்படின்ட்டு. "என்னடா யாரடா இவரு சொல்லிட்டு இருக்காருன்னு" "யார்றா அந்த பரதேசி?" அப்படின்னு அண்ணியும் கேட்டாங்க. அண்ணி கேட்டதுக்கு சொன்ன பதில், "எல்லாம் நம்மள பெத்தவன் தான்" அப்படி சொன்னதுமே, "அப்பாவையாடா சொல்லிட்டு இருக்க?" அப்படின்னு அண்ணி கேட்குறாங்க. "ஆமா, அப்பாவ தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு கார் வாங்குறேன்னா, அத கூட வாங்க விட மாட்டேங்கிறான் மனுஷன். என்ன மாரி அப்பன் இந்த ஆளு?" அப்படி சொல்லி என்னென்னவோ அவங்க அப்பாவ தாறுமாறா திட்டினாங்க. ஆனா, அதில இருக்க ரிஸ்க்க 1 வருஷத்துல தெரிஞ்சுக்கிட்டு, கார் ஓட்ட கத்துக்கிட்டு, பயந்துட்டு, அப்புறம் அந்த கார வித்துட்டாரு. அதுக்கப்புறம் என் பசங்கலாம் பெரிய பசங்களானாங்க. பசங்களுக்கு வந்து 20 வயசுக்கு மேல ஒரு பைக் வாங்கி குடுத்தாரு செகண்ட் ஹேண்ட்ல. வாங்கி தந்தப்ப என் வீட்டுக்காருக்கு வயசு வந்து 45. பசங்கள கூப்பிட்டு இவரு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அப்படி ஓட்டணும், இப்படி ஓட்டணும், ஸ்டேரிங் அப்படி திருப்பாத, இப்படி திருப்பாத சொல்லிட்டே இருக்காரு டெய்லி. என் பசங்க வந்து ஒரு நாள் என்ன வந்து மொட்டை மாடிக்கு கூப்பிட்டாங்க. எதுக்குடா மொட்டை மாடிக்கு கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போனேன். மொட்டை மாடிக்கு போனா பசங்க வந்து, ஆ "இந்த ஆள் எதுக்குமே எங்கள விட மாட்டேங்கிறான்" அப்படின்னாங்க. "யார்றா அந்த ஆளு? சொல்றா நான் அப்பாட்ட சொல்லி அவங்கள என்னன்னு கேட்குறேன்" அப்படின்னேன். "அந்த ஆளே உன் வூட்டுக்காரன் தான்" அப்படின்னதுமே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. "என்னடா சொல்ற?" அப்படின்னா, "உன் வூட்டுக்காரன் அந்த பைக்க அப்படி ஓட்டி, இப்படி ஓட்டுனா நாங்க இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தா நாங்க என்ன ஆக்சிடென்ட் ஆயா வரப்போறோம்? எங்களுக்கெல்லாம் ஒழுங்கா ஓட்டத் தெரியும். அவர கொஞ்சம் வாய மூடிட்டு சும்மா இருக்க சொல்லு" அப்படி சொல்லிட்டு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரர் வந்து என்கிட்ட மனசுல வந்து சொன்னாரு. மனசு வந்து சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, எங்க அப்பாவோட கஷ்டம் என்னான்னு எனக்கு அன்னைக்கு தெரியல. அப்ப மகனா மட்டும் தான் யோசிச்சேன். அப்பாவா யோசிக்கவே இல்ல. ஆனா இன்னைக்கு வந்து 2 மகனுங்களுக்கு அப்பாங்கக்குள்ள என் பசங்க பைக் இப்படி ஓட்டுவாங்களோ, அப்படி ஓட்டுவாங்களோ சொல்லி எப்படி நான் வேதனைப்படுறனோ, அப்படித்தானே கார் ஓட்டக்குள்ள எங்க அப்பனும் வேதனைப்பட்டுருப்பான். அப்படிலாம் சொன்னப்ப நான் எங்க அப்பா எவ்வளோ கேவலமா பேசியிருக்கேன் அப்படின்னா, "உன்னையும் உன் பசங்க கேவலமா தான்ப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க" அப்படி சொல்லி சொல்றேன். அதாவது அத உணர்ந்து வந்து சொல்றாங்க இப்ப என் வீட்டுக்காரர். ஆனா அன்னைக்கு வந்து அத உணரவே இல்ல. எல்லா பசங்களுமே இருக்கிற ஒரே ஒரு கான்செப்ட் என்னன்னா, இது எனக்கு புரியவே இல்ல. உங்களுக்காவது புரியுதான்னு பாருங்க. அப்பா ஆகுற வரைக்கும் ஒரு மகனா அப்பாவோட கஷ்டம் என்னான்னு ஒரு மகனுக்கு புரியவே மாட்டேங்குது. அப்பா சொல்ற பேச்ச கேட்கவே கூடாதுங்கிறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு பின்னாடி அந்த அட்வைஸ் சொல்லக்கூட ஆள் இல்லாம போயிடுதுங்கிறது நெறைய மகன்களுக்கு புரியறதில்ல.